நேற்றிலிருந்து கடந்த 48 மணி நேரமாக திருநெல்வேலி தூத்துக்குடியில் பெய்த மழை பொழிவின் அளவானது கிட்டத்தட்ட இதுவரை, அதாவது 150 2-3 தலைமுறைகளாக இது போன்ற மழைப்பொழிவை அந்த பகுதி மக்கள் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு திருச்செந்தூரில் 67 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டத்தில் 61 சென்டிமீட்டர், அங்கு மணியாச்சியில் 24 சென்டிமீட்டர், விளாத்திக்குளத்தில் 19 சென்டிமீட்டர், சாத்தான்குளத்தில் 46 சென்டிமீட்டரை தாண்டி மழை பெய்திருக்கிறது. திருச்செந்தூரில் 68 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. காயல்பட்டத்தில் 93.2 சென்டிமீட்டர் மழை, ஸ்ரீவைகுண்டத்தில் 61.8 சென்டிமீட்டர். அங்கு ஒரு தடுப்பணை இருக்கிறது. தடுப்பணை நிரம்பி நெல்லை தூத்துக்குடி இடையே அங்கு மறுகால் பாய்வது போல தண்ணீர் கருங்குளம் வரை சாலையை மறைத்து ஆறும் சாலையும் வயலும் கலந்து அங்கு காட்சியளிக்கிறது. திருச்செந்தூரில் இருந்து கருங்குளம் வரை ஆறு எது, சாலை எது, வயல் எது என்பது எதுவுமே தெரியாமல் ஒட்டுமொத்தமாக தண்ணீர் நிரம்பி காட்சி அளிக்கிறது. இதனால் நெல்லை தூத்துக்குடி, நெல்லை திருச்செந்தூர் இடையே போக்குவரத்து முற்றிலும் முடங்கி இருக்கிறது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் திருச்செந்தூரில் தூத்துக்குடியில் இருந்து நெல்லைக்கு வர இயலாது. நெல்லையில் உள்ளவர்கள் தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்ல இயலாது. இதே போல தூத்துக்குடியில் இருந்து நாகர்கோயில் கன்னியாகுமரி போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான்குளம் உடங்குடியின் வழியாக நாகர்கோயில் செல்லும் போக்குவரத்தும் முடக்கம். ரயில்கள் நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. முத்துநகர் எக்ஸ்பிரஸில் இருந்து, குருவாயூர் எக்ஸ்பிரஸில் இருந்து பல்வேறு ரயில்களும் பாதி வழியில் இப்போது காலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. திருநெல்வேலிக்குள் நுழைய முடியவில்லை. ரயில்கள் கோயில்பட்டியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில். இதுபோல் மற்ற ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று ரயில் போக்குவரத்து பல மார்க்கங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு வரும் ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.